அத்தியாயம் 106. சமரனின் பேச்சை கேட்ட கதிர் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினான். பிறகு அவனிடம் விடைபெற்ற எல்லோரும் கிளம்பினர். சிரிப்புடன் சமரனை தட்டி கொடுத்த கதிரும் திரும்பி சென்றான். ஆனால் திடீரென அவன் நடை நின்றது. அங்கு வந்து கொண்டிருந்த சிலரையும் அவர்களின் தலைவனையும் பார்த்ததும் கதிர் சற்று எரிச்சல் அடைந்தான். நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்தது எங்க துரதிர்ஷ்டம்தான் என்று கதிர் பல்லை கடித்துக்கொண்டு மெல்லிய குரலில் கூற, அவன் அருகில் நின்றிருந்த சமரன் இதை கேட்டு ஆச்சரியமானான். அப்படியா, யாரது என்று தன்னையும் மீறி கதிரிடம் கேட்டான். அவனது பார்வை சாலையில் நின்றிருந்த 7-8 பேரின் மீதும் அவர்களின் தலைவன் மீதும் விழுந்தது. வந்த மக்கள் அனைவரும் அவர்களது குதிரைகளின் மீது அமர்ந்திருந்தனர். அவர்களை மீறி ஒன்றும் இல்லை என்ற சர்வாதிகார ஆட்சி நடத்துகின்றனர் என எரிச்சலாக வந்தது கதிருக்கு. அதனால் அந்த ஒல்லியான மனிதனை பார்த்து பல்லை கடித்தான் கதிர். பிறகு சமரன் புறம் திரும்பியவன், ஓனாய் கூட்டத்தோட 2வது வலிமையான போர் வீரன் தான் இந்த காலன். எந்த நல்ல விஷயமும் நம்ம கிட்ட இருந்து விலகிதான் இருக்கும் போல. இவன் 9 நட்சத்திர அபராஜிதான். அவன் கிட்ட சக்தி இருக்கிற அளவு மோசமான குணமும் இருக்கு. அவனை நம்மால ஒருபோதும் வெல்ல முடியாது என்று கோபமாக சொன்னான் கதிர். அந்த மனிதனை பற்றி கேள்விப்பட்டவுடன் சமரனின் காதுகள் கூர்மையாகின. அவன் உடனடியாக கதிரிடம் திரும்பினான். ஓனாய் குழுவோட 2வது சக்தி வாய்ந்த போர் வீரனா? அப்ப அது இவர்தான் என்று மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தி கொள்ள கேட்டான் சமரன். கதிர் பதில் எதுவும் பேச விரும்பவில்லை. அவனை பற்றி பேசுவது கூட வீண்தான் என்பது போல முகத்தை சுளித்தான் கதிர். ஆனால் அதை கண்ட சமரனின் முகத்தில் பேய்த்தனமான சிரிப்பு வந்தது. ஆனால் ஷியாமளாவோ பீதியுடன் கதிரின் பக்கம் திரும்பினாள். இல்ல கதிர், வேண்டாம், நம்ம இங்கிருந்து சீக்கிரமா போயிடலாம். அவர் நம்மளை பார்த்தா குழப்பம்தான் ஏற்படும். அவர் பார்க்க முன்ன நம்ம போயிடலாம் என்று கெஞ்சலுடன் சொன்னாள். காலனை பார்த்து ஷியாமளா பயப்படுவதை பார்த்தான் சமரன். ஆனால் அவள் பயந்தது போலவே இவர்களை பார்த்த கூட்டம் இவர்களை நெருங்கியது. காலனும் அவர்களை நோக்கி வந்தான். அதை கண்ட அவள் மனம் மிகவும் மோசமானது. அவளுடைய கஷ்டத்தையும் அதில் மறைந்திருக்கும் பயத்தையும் உணர்ந்த சமரன் தலையை ஆட்டினான். ஒரு திமிர் பிடிச்சவ இன்னொரு திமிர் பிடிச்சவனை கண்டு எப்படி பயப்பட முடியும் என அவன் மனம் கேலியாக சிந்தித்தது. காலன் அவர்களிடம் வந்தபோது அங்கு நின்ற அனைவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். மேலும் கதிரையும் மற்றவர்களையும் வந்தவர்கள் நக்கலாக பார்த்தார்கள். இத பாரு, இது இரத்த களரி போர் வீரர்கள் குழுவோட கதிரு. அச்சச்சோ பாவம், எல்லார் கையும் காலியா தான் இருக்கா. இந்த முறையும் மாய விலங்குகளோட பகுதியிலிருந்து வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்கீங்களா என்று கேலியாக கேட்டான் காலன். ஆனால் கதிர் காலனின் கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாமல் பற்களை கடித்துக் கொண்டு அமைதியாக நின்றான். கதிர் தன்னை எவ்வாறு புறக்கணிக்கிறான் என்பதை காலனும் கவனித்தான். ஆனால் அவனுக்கு அந்த விஷயம் எல்லாம் பழகி போனது. அதனால் அவன் புன்னகையுடன் கதிரிடம் இருந்து தன் கண்களை விலக்கி ஷியாமளாவை பார்த்தான். ஷியாமளா, நாளுக்கு நாள் உன் அழகு ஒரு அதிசயமா மாறிட்டு வருது. ஒரு உண்மையை சொல்லவா, எனக்கு உன்ன மாதிரி சின்ன பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க தான் ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க. உங்க உற்சாகம் என்னை உங்களை நோக்கி இழுக்கும். அப்புறம் கவனி ஷியாமளா, நீ எங்கேயும் தனியா போயிடாத. இல்லைன்னா உன்னை யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கூட உனக்கு தெரியாது என்று அவளை அளந்தவாறு ஆழ்ந்த குரலில் சொன்னான் காலன். அவனின் வார்த்தைகளை கேட்டவுடன் ஷியாமளாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அவள் உடனடியாக பயத்துடன் கதிருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அதை கவனித்த காலன் தன் எண்ணத்தில் வெற்றி பெற்றதை புரிந்து கொண்டு சத்தமாக சிரித்துக்கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனான். மேலும் குதிரையின் மீது அமர்ந்து தனது சாட்டையை காற்றில் உயர்த்தினான். பின்னர் கதிரிடம் திரும்பியவன், இன்னைக்கு எனக்கு சில முக்கியமான வேலை இருக்கு, அதனால தான் நான் சீக்கிரம் கிளம்புறேன். ஆனா அடுத்த தடவை கூடிய சீக்கிரம் சந்திப்போம். அப்பவும் இந்த பொண்ணு இதே மாதிரி சூடாதான் இருப்பா. நீ பத்திரமா பாத்துக்க என்று ஷியாமளாவை பார்த்தபடி சொன்ன காலன் தன் குதிரையை ஒரு சாட்டையால் அடித்தான். உடனே குதிரை அங்கிருந்து கனைத்தபடி கிளம்பியது. காலனுடன் வந்தவர்களும் அவனின் பின்னாலேயே சென்றனர். காலன் அங்கிருந்து நகர்ந்த பிறகு கதிரும் மற்றவர்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் காலன் அங்கிருந்து கிளம்பிய சில நொடிகளில் திடீரென சாலையில் பலத்த வெடிச்சத்தம் ஒன்று கேட்டது. அதை கேட்ட அந்த மக்கள் சத்தம் கேட்ட இடத்தை திரும்பி பார்த்தனர். மேலும் அவர்கள் செல்லும் சாலையில்தான் வெடிப்பு நிகழ்ந்தது என்பதை உணர்ந்தனர். சுற்றியிருந்த மக்கள் பயத்தில் அங்கும் இங்கும் ஓடினர். அப்படி ஓடும்போது யாரோ ஒருவர் குதிரையின் பக்கம் வந்து வேகமாக குதித்து திரும்பி குதிரையின் மீது அமர்ந்திருந்த காலனை பலமாக உதைத்தான். உதை நேராக காலனின் தாடையில் விழுந்தது. அதனால் அவன் உடனடியாக குதிரையில் இருந்து கீழே விழுந்தான். காலன் தரையில் விழுந்தவுடன் அவனது வாயில் இருந்து இரத்தம் வர ஆரம்பித்தது.
அவன் எதையும் செய்ய யோசிக்கும் முன்பே தனது மார்பின் மேல் ஒரு கால் இருப்பதை உணர்ந்து கொண்டான். அத்துடன் ஒரு பையனின் புன்னகை குரலும் அவனுக்கு கேட்டது. இப்படியே படுத்துக்கட, அப்பதான் உன்னை தேடுறவன் ஆளுங்களுக்கு நீ சுலபமா கிடைப்ப. அவங்களும் வீணா உன்னை தேடி அலைய மாட்டாங்க என்று நக்கலாக சொன்னான் சமரன். அங்கு நடந்த எல்லாமே மிக விரைவாக நடந்தது. கதிரும் அங்கிருந்த மற்ற மக்களும் எதையும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. தற்சமயம் அவர்கள் கண்முன்னே காலன் தரையில் படுத்திருந்தான். அவன் மார்பில் ஒரு பையன் கால் வைத்திருந்தான். இந்த விஷயத்தை கண்ட அனைவருமே ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் கண்முன்னே நடப்பதை அவர்களாலேயே நம்ப முடியவில்லை. அந்த மக்கள் அனைவரும் காலனின் மேல் கால் வைத்திருந்தவனை பார்த்து வாயை பிளந்தனர். காலனுடன் குதிரையில் ஏறிய வீரர்கள் கூட இந்த காட்சியை கண்டு கலங்கி திகைத்து போய் நின்றனர். அப்போது சாலையில் அந்த வழியாக சென்றவர்கள் அனைவரும் காலனை நின்று பார்த்தனர். அதை கண்ட சமரன் காலனை தன் காலடியால் இன்னும் அழுத்தினான். அதை கண்ட நொடிப்பொழுதில் அந்த சாலையின் இரைச்சல் விசித்திரமான நிசப்தமாக மாறியது. பிறகு கதிரும் அவனுடன் வந்த மற்றவர்களும் தங்களை தாங்களே சுதாரித்துக் கொண்டு சமரனை பார்த்தனர். முந்தைய இரவை இரட்டை நட்சத்திர அபராஜிதன் என கழித்த சமரேந்திரனா இது என்று ஆச்சரியம் கொண்டனர். காலனை அவன் தாக்கிய வேகத்தாலும் அவனது நுட்பத்தையும் வலிமையையும் கண்ட அனைவரும் மெய்மறந்து நின்றார்கள். அவன் தங்களிடம் பொய் சொல்லி இருக்கலாம். அவன் உண்மையில் 9 நட்சத்திரம் அடைந்த அபராஜிதன் தான் எனவும் புரிந்து கொண்டனர். நம்ம எல்லாருமே ஏமாந்துட்டோம் போல இருக்கு என்று கதிர் ஆச்சரியத்துடன் தன் கூட்டாளிகளிடம் சொல்ல அவர்களும் அதை ஆமோதித்தனர். சமரன் தன் உண்மையான சக்தியை மறைக்கத்தான் இந்த பொய்யை சொன்னான் என்பதை புரிந்து கொண்ட கதிரும் லேசாக சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினான். அதே சமயம் கதிரின் பின்னால் நின்றிருந்த ஷியாமளா இன்னும் ஆச்சரியத்தில் வாய் திறந்திருந்தாள். கண்களை இமைக்காமல் காலனை எளிதில் அடக்கிய சமரனை தொடர்ந்து பார்த்தாள். என் தந்தையால கூட தோற்கடிக்க முடியாத ஒரு வலிமை மிக்க வீரன் இந்த காலன். அவனையே சாதாரணமா கீழே தள்ளி அவன் மேல கால் வச்சு நிக்கிறான். இவனையா? சாச்சா, தப்பு தப்பு. இவரையா நான் கேலி செஞ்சேன்? இவரு இவ்வளவு வலிமையான வீரரா இருப்பார்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா அவரை நான் அவமானப்படுத்தும் போது கூட அவர் அமைதியா தானே இருந்தாரு. இதுதான் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க போல. அவர் மட்டும் அப்ப என் மேல கோவப்பட்டு இருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் என்று நினைத்து பயந்து ஷியாமளா தன்னை சுற்றி நடக்கும் எதையும் நம்ப முடியாமல் தலை சுற்றி நின்றாள். மேலும் காலனின் இந்த நிலையை கண்டு மனதார சிரித்தாள். இது இவனுக்கு தேவைதான் என தனக்குள் முணங்கிக் கொண்ட ஷியாமளாவின் அழகிய முகத்தில் இருந்த அவன் மீதான பயம் கூட இப்போது முற்றிலும் மறைந்து போனது. அதே நேரம் பிரகாசமான சூரிய ஒளியில் சமரனின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நண்பரை சந்தித்தது போல புன்னகை உண்டானது. அதை கண்ட ஷியாமளாவின் கண்கள் சமரனிடம் இருந்து விலகி தன் அருகில் நின்றிருந்த விக்ராந்தை நோக்கி நகர்ந்தது. இவன் மட்டும் என்னை தடுக்கலைன்னா கண்டிப்பா இந்த சமரனோட கோபத்தை நான் தூண்டி விட்டுருப்பேன். உன்னை காதலிச்சதுக்கு இன்னைக்குதான் உருப்படியா ஒன்று நடந்திருக்கு. எப்படியோ என்னை காப்பாத்திட்ட விக்ராந்த். இனி நான் எப்பவும் உனக்கு மட்டும்தான் என்று தனக்குள் முனகிக் கொண்டாள். மறுபுறம் காலன் தொடர்ந்து இருமினான். அவனது வாயிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அப்போது சுயநினைவுக்கு வந்தவன் தான் என்ன பிரச்சனையில் இருக்கிறோம் என்று புரிந்து கொண்டான். உடனே அவனுக்குள் கோபத்தின் எரிமலை வெடித்தது. டேய், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று கோபமாக கத்தினான். இதை கேட்ட சமரன் சிரித்தான். ஏன், நீ யாருன்னு உனக்கே தெரியலையா? அனந்தூரோட ஓனாய் கூட்டத்தில் 2வது வலிமையான போர் வீரன் நீதான்னு எனக்கு நல்லா தெரியும். 2வது போர் வீரன்? என்னாச்சு? ரொம்ப சக்தி இருக்கிறதால உனக்கு தைரியம் இல்லாம போச்சா? நீ யாருன்னு உன் அடையாளத்தை தெரிஞ்சிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ யாருன்னு எனக்கு தெரியலன்னா உன் நிலைமை இப்போ இப்படி இருக்காது என்று சமரன் கேலியாக சொல்ல அதை கேட்ட காலனின் கண்கள் கோபத்தில் கொப்பளித்தது. அதே நேரம் அவனது ஆச்சரியமும் அதிகரித்தது. பின் சிரித்த சமரனை யாரென உன்னிப்பாக பார்த்த காலன் ஏதோ ஞாபகம் வந்ததும் உடனே திகைத்தான். நீயா? நீ நீ சமரன் தானே? ஆனா இது எப்படி நடக்க முடியும்? நீ காட்டோட மறுபக்கம் போனியே, அங்கிருந்து எப்படி உயிரோட வந்த என்று சத்தமாக கத்தினான். காலன் சொன்னதை கேட்ட சுற்றி நின்றவர்கள் திகைத்து நின்றனர். சில காலத்திற்கு முன்பு ஓனாய் கூட்டம் சமரனை தங்கள் முழு பலத்துடன் துரத்தியது. மேலும் அவன் காட்டின் மறுபுறம், அதாவது ஆபத்தான பகுதிக்கு சென்றது அனைவருக்கும் தெரியும். அதை மரண மண்டலம் என்றே அழைப்பர். அங்கு சென்றவர் இதுவரை உயிர் பிழைத்தது இல்லை. அதனால் சமரனும் வரமாட்டான் என்று அனைவரும் நினைத்திருந்தனர். ஆனால் அனைவரின் கருத்தையும் தவறென நிரூபித்து அந்த ஆபத்தான பகுதியில் இருந்து உயிருடன் திரும்பியுள்ளான் சமரன். சமரனை கண்ட கதிரின் நெற்றியில் வியர்வை வர ஆரம்பித்தது. அவன் ஆச்சரியத்துடன், அப்படின்னா இவன் சமரனா? இத்தனை காலம் இவனை பற்றி தான் நம்ம கேள்விப்பட்டோமா என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட கதிரால் இந்த பையன்தான் சமரன் என நம்பவே முடியவில்லை.
தான் எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுவதை உணர்ந்த காலன் அதிக கோபமானான். அவனை கொல்லுங்க என்று தன் வீரர்களுக்கு கட்டளையிட்டான். உடனே குதிரையில் இருந்து இறங்கிய ஓநாய் வீரர்கள் கையில் ஆயுதங்களுடன் சமரனை நோக்கி நகரத் தொடங்கினர். அவர்கள் அனைவரும் மிகவும் கோபமாக இருந்தனர். மேலும் சமரனை உயிருடன் விடுவதை பற்றி அவர்கள் சிறிதும் யோசிக்கவில்லை. மறுபுறம் காலனின் உடலிலும் வெளிர்பச்சை ஆற்றல் வெளியிடத் தொடங்கியது. மேலும் அவனது கைமுட்டிகள் வேகமாக மரம் போல மாறியது. அதன் மூலம் அவன் சமரனின் காலில் அடித்தான். காலனின் தாக்குதலை பார்த்த சமரன் உடனே பீதியுடன் வெடிக்கும் படிகள் என்று சொன்னான். உடனே மஞ்சள் சக்தி சமரனின் கால்களை சுற்றி வரத் தொடங்கியது. காலனின் கையை தவிர்த்து அவன் முதுகில் தனது காலால் அறைந்தான். முதுகில் கால் பட்டவுடன் உடனே ஒரு சிறிய வெடிப்பு ஏற்பட்டது. அதன் உதவியுடன் சமரன் தன்னை நோக்கி வரும் வீரர்களிடம் வேகமாக நகர்ந்தான். அதே சமயம் அந்த வெடிப்பிலிருந்து காலனின் முதுகில் இன்னொரு பலமான அடி விழுந்தது. மீண்டும் அவன் வாயிலிருந்து இரத்தம் வர ஆரம்பித்தது. பின்னர் விரைவாக எழுந்த காலன் தனது முதுகில் இருந்து ஒரு இரும்பு தடியை வெளியே எடுத்தான். பின்னர் கையில் தடியை பிடித்தபடி பல்லை கடித்து சமரனை தாக்கினான். அதே சமயம் மின்னல் வேகத்தில் போர் வீரர்களை அடைந்த சமரன் வீரர்களுடன் மோதி சிலரை தரைமட்டமாக்கினான். அவர்களின் வாயில் இருந்து இரத்த ஊற்று வெளியேறியது. மேலும் சில 3-4 குத்துகளின் உதவியுடன் சமரன் அனைத்து வீரர்களையும் மயக்கமடைய செய்தான். அந்த வீரர்கள் அனைவரும் 5 நட்சத்திரங்கள் கொண்ட அபராஜிதன். அதன் பிறகு சமரன் திரும்பி பார்த்தான். காலன் அதிவேகமாக தன்னை நோக்கி வருவதை கண்டான். அவன் கையில் ஒரு தடி இருந்தது. அந்த தடியிலிருந்து சக்திகள் வெளிவருவதைக் கண்ட சமரன் தன்னை தயார்படுத்திக் கொண்டு மீண்டும் கால்களை தரையில் அடித்துக் கொண்டு ஓடத் தொடங்கினான். சமரன் தரையில் மோதியவுடன் மீண்டும் ஒரு சிறிய வெடிப்பு ஏற்பட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் சமரன் காலனின் மிக அருகில் வந்தான். ஒரே அடியில் அவன் மிக அருகில் வருவதை பார்த்த காலனின் முகம் வெளிரிப்போக கோபமாக தன் தடியால் சமரனை தாக்கினான். ஆனால் தடி அருகில் வந்தவுடனே சமரன் சரியான நேரத்தில் திரும்பினான். அதன் காரணமாக சமரனின் முதுகில் தொங்கிய கருங்கல்லில் தடியடித்தது. அப்போது ஒரு பெரிய சத்தம் வந்தது. இந்த ஒலி அங்கிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மேலும் தடியில் இருந்த சக்தியால் சமரன் சில அடிகள் பின்வாங்கினான். ஆனால் கல்லின் வலிமை காலனின் சக்தி வாய்ந்த தாக்குதலில் இருந்து அவனை காப்பாற்றியது. உடனே சமரன், குருவே, எனக்கு நீங்க இப்ப தேவையில்லை. ஆனா நீங்க இந்த கல்லை திரும்பவும் ஒரு வாளா மாத்துனா சண்டை சமமா இருக்கும். தயவு செஞ்சு குருவே உதவி பண்ணுங்க என்று வருணமித்திரரிடம் கெஞ்சினான். ஆனால் வருணமித்திரரிடம் இருந்து பதில் வரவில்லை. சமரன் மனமுடைந்து மீண்டும் காலனை பார்த்தான். அவன் மனதில் இந்த கல்லை வளையத்தில் வச்சுட்டு சண்டை போடலாம், அதனால இவன் கூட என்னால எளிதா போட்டி போட முடியும் என்று நினைத்தான். ஆனால் சமரன் கல்லை எடுக்க முதுகில் கையை நீட்டியவுடன் கூர்மையான முனைகள் கொண்ட ஒரு பொருளை உணர்ந்தான். உடனே புன்னகையுடன் வருணமித்திரரிடம், நன்றி குருவே, மனமார்ந்த நன்றி என்று சொன்னான். பின்னர் சமரனும் கத்திக்கொண்டே வாளை கையில் பிடித்தபடி காலனை நோக்கி ஓடினான். மறுபுறம் காலனும் சமரன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டு தனது இரும்பு தடியை சக்திகளால் நிரப்பத் தொடங்கினான். மீண்டும் 2 ஆயுதங்களும் ஒன்றோடு ஒன்று மோதியவுடன் இந்த முறை காலனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. சமரனின் வாளுடன் ஒப்பிடுகையில் அவனது தடி வலுவிழக்கத் தொடங்கியது. இதை பார்த்த சமரன் சிரிக்க ஆரம்பித்தான். அந்த வாளில் தனது சக்தியை நிரப்பினான். வாளின் வலிமையால் காலனின் எஃகு தடியில் விரிசல் ஏற்படத் தொடங்கியது. இதனால் அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த விரிசல் தடி முழுவதும் பரவி உரத்த சத்தத்துடன் ஆயுதம் உடைந்தது. தன் வலிமை மிக்க ஆயுதம் இப்படி உடைக்கப்படுவதைக் கண்டு காலனின் முகம் பீதியால் நிறைந்தது. அவனது உடல் திடீரென தளர பயத்தில் சில அடிகள் பின்வாங்கினான். காலன் பின்வாங்குவதை பார்த்த சமரன் மீண்டும் கால்களால் தரையில் மோதி மின்னல் வேகத்தில் நேராக சென்று பின்வாங்கிய காலனின் பின்னால் நின்றான். சமரன் தன் பின்னால் இருப்பதை உணர்ந்த காலன் உடனே திரும்பி பார்த்தான். சமரன் அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அவன் நடுங்க, உன்னை பிடிச்சிட்ட என்று கேலியாக சிரித்த சமரன் காலனின் மார்பில் ஒரு பலமான உதையை கொடுத்தான். அதனால் மீண்டும் காலனின் வாயிலிருந்து இரத்தம் வர ஆரம்பித்தது. ஆனால் இந்த முறை கடந்த முறையை விட அதிகம் இரத்தம் வந்தது. இதனால் காலனின் உடல் காற்றில் பறந்து 10 மீட்டர் தூரத்தில் தள்ளி விழுந்தது. ஓநாய் கூட்டத்தின் 2வது மிக சக்தி வாய்ந்த போர் வீரனும் இப்போது சரிந்தான். சமரன் நினைத்தபடியே செய்த சிரிப்புடன் அவனை பார்த்தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறி திமிராக சிரித்தான்.